வாங்க இன்னைக்கு அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்க இந்த வீட்டை சுத்தி பார்க்கலாம். கீழ இருக்க வீடு கல்லுகளால கட்டப்பட்டதாகவும், மேல இருக்க வீடு ஃபுல்லாவே மரப்பலகையினால அடைக்கப்பட்ட வீடாவும் இருந்துச்சுங்க. இந்த வீடு கட்டி பல வருடங்கள் ஆச்சுன்னு சொன்னாங்க. இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி வீடுகளை கட்டவோ பார்க்கவோ முடியாது. அப்பயே சுத்தி சுத்தி ஏறுற மாதிரி படிக்கட்டெல்லாம் வச்சு வடிவமைச்சிருக்காங்க. இந்த வீடு கட்ட மரப்பலகைகளை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா, அவங்களோட சொந்த தோட்டத்துல இருந்தானாங்க. தரப்பகுதி கான்கிரீட் இல்லாம எல்லாமே மரப்பலகையினால அடைக்கப்பட்டிருந்துச்சு. மேற்கூரைகளுமே மரப்பலகை தான். இப்படிப்பட்ட வீட்டை பார்க்கறதுக்கு ஆச்சரியமாவும் வியப்பாவும் இருந்துச்சுங்க. இந்த வீட்டுக்கு போய் நீங்க ஸ்டே பண்ணணும் அப்படின்னா, கொடைக்கானல் 5 வீடு கிராமத்துல போய் எலிஃபென்ட் வேலிங்கிற இடத்துல போய் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா தங்கலாம். சொன்ன மாதிரி இந்த வீடு அடர்ந்த காட்டு பகுதியில் இருக்கும் பொழுது எப்படி இவ்வளவு மரப்பாலையில கொண்டு வந்து இந்த மாதிரி வேலைப்பாடுகளை செஞ்சிருப்பாங்கன்னு சற்று நாங்க யோசித்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டு பக்கத்துல ஒரு ஆறு வேற ஓடிக்கிட்டு இருக்குங்க. இந்த பால்கடையில இருந்து நம்ம தூரம் பாக்குறப்ப மலைகளும் மரங்களும் செடிகளுமே நமக்கு காட்சி அளிக்கும். யாரெல்லாம் நேச்சர் லவர்ஸா இருக்கிறாங்களோ கண்டிப்பா இந்த வீடு பிடிக்குங்க. கொடைக்கானல் வந்தீங்கன்னா நீங்களும் மிஸ் பண்ணாம இங்க வந்து ஸ்டே பண்ணி பாருங்க. வலது பக்கமா ஏறி மறுபடியும் இடது பக்கமா இறங்குறப்ப அங்க பாத்தீங்கன்னா மிளகு கொடி காட்சி அளிச்சுச்சு. என்ன ஒரு இயற்கையே இயற்கை இந்த இடம்.